ஈரோடு மாவட்டம் நம்பியூரில் பெய்த கனமழை காரணமாக தேங்கிய மழைநீர் பெரியார் நகர் பகுதியில் சுமார் 40 வீடுகளுக்குள் புகுந்தது. பழனி கவுண்டன்புதூர், செட்டியாம்பதி பகுதிகளில் உள்ள குளங்கள் நிரம்பியதாக விவசாயிகள் தெரிவித்தனர். ஒரு மணி நேரம் பெய்த கனமழையால் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் மழைநீர் தேங்கியது. மழைநீரோடு கழிவுநீரும் கலந்திருப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டிருப்பதாக நோயாளிகள் தெரிவித்தனர். சென்னையிலிருந்து குருவாயூர் நோக்கி சென்ற ரயிலில் முன்பதிவில்லா பெட்டியில் கேரளாவைச் சேர்ந்த 4 பேர் மதுபோதையில் மற்ற பயணிகளிடம் தகராறில் ஈடுபட்டதாக கூறி நெல்லை குறுக்குத்துறையில் ரயில் நிறுத்தப்பட்டது. சக பயணிகள் அபாய சங்கிலியை பிடித்து இழுத்து ரயிலை நிறுத்திய நிலையில் கீழே இறக்கப்பட்ட 4 பேரில் ஒருவர் மின்கம்பத்தில் தனது தலையை தானே மோதிக்கொண்டதில் காயம் ஏற்பட்டதால் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தமிழர்கள் குறித்து பிரதமர் பேசிய வார்த்தைகளை திரித்து திருடர்கள் என்ற வார்த்தையை சேர்த்துக் கொண்டதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் என தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை சோழிங்கநல்லூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பிரித்தாளும் அரசியல் செய்வதை வாடிக்கையாக கொண்டவர்கள் திமுகவினர் தான் எனவும் விமர்சனம் செய்தார். அவரு தமிழகத்துல சாவி இருக்குன்னு தான் சொன்னாரு. திருடர்கள்ன்ற வார்த்தையை சொன்னது யாரு? அதை தான் மறைமுகமா சொன்னதை வச்சு திருடர்கள்ன்ற வார்த்தை இவங்க சேர்த்துக்கிட்டாங்க. அப்ப தமிழர்களை யார் இவர்களை போல சொல்றாங்கன்னு தமிழக மக்கள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, பிரித்தாண்டு அரசியல் செய்வது வாடிக்கையாகவே கொண்டவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம். மானாமதுரை இந்தியன் வங்கியின் முன்பக்க பூட்டு மற்றும் ஜன்னல் கம்பியை உடைத்து கடந்த 19ஆம் தேதி கொள்ளையடிக்க முயன்றதாக அதே பகுதியைச் சேர்ந்த பிரசாந்த் என்பவரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். குற்றவாளியை விரைந்து கண்டுபிடித்து கைது செய்த போலீசாருக்கு எஸ்பி டாங்கரே பாராட்டு தெரிவித்தார். கும்பகோணம் பாலக்கரை அருகே வழிவிடுமாறு ஒலி எழுப்பியதற்கு அரசு பேருந்து ஓட்டுநரை தாக்கிய 6 நபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களில் 2 மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. ஏற்காடு மலர் கண்காட்சி துவங்கியதை ஒட்டி சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் அண்ணா பூங்கா வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மின் விளக்குகள் வெளிச்சத்தில் மலர்களை சுற்றுலா பயணிகள் ரசித்தும் புகைப்படம் எடுத்தும் உற்சாகமடைந்தனர். இந்த மலர் கண்காட்சி வரும் ஞாயிற்றுக்கிழமை வரையில் 5 நாட்கள் நடைபெறுகிறது. ஈரோடு மாவட்டம் கடம்பூர் மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் வனப்பகுதியில் உள்ள நீரோடை மற்றும் காட்டாறுகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த வெள்ளம் நகலூரில் உள்ள தரைப்பாலத்தை மூழ்கடித்தபடி சென்றதால் 1 மணி நேரத்திற்கு பிறகு தண்ணீரின் வரத்து குறைந்ததும் தரைப்பாலத்தில் வாகனங்கள் இயக்கப்பட்டன. வைகாசி விசாக திருவிழாவை ஒட்டி திருச்செந்தூர் முருகன் கோயிலில் முனிக்குமாரர்களுக்கு சாப விமோசனம் கொடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. வசந்த மண்டபத்தில் தங்க சப்பரத்தில் எழுந்தருளி காட்சியளித்த ஜெயந்திநாதர் அங்குள்ள சிறிய தெப்பத்தில் மீன்களாக காட்சியளித்த முனிக்குமாரர்களுக்கு சாப விமோசனம் அளித்தார். பௌர்ணமி தினத்தன்று ஏராளமான பக்தர்கள் கடற்கரையில் இரவில் தங்கியிருந்து காலையில் சாமி தரிசனம் செய்தனர். திருவாரூர் தியாகராஜர் கோயிலின் கமலாலய குளத்தில் 3 நாள் தெப்பத் திருவிழா தொடங்கியது. தெப்பத்தில் எழுந்தருளிய பார்வதி சமேத சுந்தரேஸ்வர சுவாமியை தெப்பத்தில் பயணித்தும் குளக்கரையிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் டி மணல்மேடு கிராமத்தில் உள்ள சீதளாதேவி மகாமாரியம்மன் கோயில் தீமிதி திருவிழாவில் விரதம் இருந்த பக்தர்கள் குண்டம் இறங்கி நேர்ச்சை செலுத்தினர். முன்னதாக மார்க்கண்டேயர் கோயிலில் இருந்து வான வேடிக்கை மேளதாளம் முழங்க கரகம் புறப்பட்டு கோயிலை வந்தடைந்தது.
பொரும்பூர் மேல்பாதி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ செல்லியம்மன் கோயில் தீமிதி திருவிழாவையொட்டி வீரசோழன் ஆற்றங்கரையில் இருந்து பக்தர்கள் மேள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக வந்து குண்டம் இறங்கி வழிபாடு நடத்தினர். கூண்டு காவடி எடுத்தும் வேல் அலகு குத்தியும் பக்தர்கள் குண்டம் இறங்கினர். அரியலூர் மாவட்டம் குருவாடி பகுதியில் அலோபதி மருத்துவம் பார்த்து வந்த மெடிக்கல் ஷாப் உரிமையாளர் கைது செய்யப்பட்டார். மாவட்ட மருத்துவத்துறையினரின் ஆய்வில் வீரபாண்டியன் என்பவர் MBBS படிக்காமல் சிகிச்சை அளித்தது தெரிய வரவே தூத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தேனி மாவட்டம் கோம்பை மலையடிவாரத்தில் அமைந்துள்ள திருமலை ராயபெருமாள் கோயிலில் வைகாசி விசாக தேரோட்ட விழாவில் சுவாமி ரதம் ஏறுதல் நிகழ்வு நடைபெற்றது. இன்றும் நாளையும் முக்கிய வீதிகளில் தேரோட்டம் நடைபெறவுள்ளது. சென்னை ஆவடி அருகே மழை காரணமாக ரயில்வே சிக்னல்கள் பழுதானதால் புறநகர் ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டு பயணிகள் அவதியடைந்தனர். தகவல் அறிந்து வந்த ரயில்வே ஊழியர்கள் சிக்னல்களை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்ட நிலையில் சுமார் 1 மணி நேரம் கழித்து தாமதமாக ரயில்கள் இயக்கப்பட்டன. இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தின் கீழ் தமிழக சுயநிதி தனியார் பள்ளிகளில் 25% ஒதுக்கீடு மாணவர் சேர்க்கைக்கான குலுக்கல் அந்தந்த பள்ளிகளில் வரும் 28ஆம் தேதி நடைபெறவுள்ளது. 636 பள்ளிகளில் 10,000க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்த நிலையில் அனைத்து சான்றிதழ்களுடன் பெற்றோர்கள் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு நகர பகுதியில் போக்குவரத்திற்கு இடையூறாக சாலையில் சுற்றி தெரிந்து கொண்டிருந்த 7 மாடுகளை நகராட்சியினர் பிடித்துச் சென்றனர். மாடுகளை பிடிக்கும் தகவலை தெரிந்து கொண்ட மாட்டு உரிமையாளர்கள் நகராட்சி பணியாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்றனர். ராஜகோபுரம் முன்பு சுமார் 5 மணி நேரத்திற்கும் மேலாக பக்தர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்த பின்னர் 14 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட மலையை சுற்றி வந்தனர். 1100 கோடி ரூபாய் மோசடி புகாருக்கு உள்ளான கட்டுமான நிறுவனத்திடமிருந்து லஞ்சம் பெற்றதாக கூறப்பட்ட ஹைதராபாத் காவல்துறையின் பொருளாதார குற்றப்பிரிவு துணை ஆணையர் உமா மகேஸ்வர் ராவ் என்பவரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். அவரது வீட்டில் சோதனை நடத்திய லஞ்ச ஒழிப்புத்துறையினர் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள 15 சொத்து பத்திரங்கள், 3.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் மற்றும் வெள்ளி ஆபரணங்களையும் கைப்பற்றினர். கொடைக்கானல் குறிஞ்சி ஆண்டவர் முருகன் கோயில் பிரதான சாலையில் செட்டியார் பூங்கா அருகே ராட்சத மரம் முறிந்து சாலையிலும் உயரழுத்த மின்கம்பிகளின் மீது விழுந்தது. இதனால் 2 மணி நேரம் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகில் உள்ள ரங்கனூரை சேர்ந்த பிரசாந்த் என்ற இளைஞர் கடந்த ஞாயிறன்று ஏற்பட்ட சாலை விபத்தில் படுகாயமடைந்து சிகிச்சை பலனின்றி மூளைச்சாவின் காரணமாக அவர் உயிரிழந்தார். இந்நிலையில் பிரசாந்தின் பெற்றோர் மகனது உடல் உறுப்புகளை தானம் செய்ய ஒப்புக்கொண்டதால் அவரது கண்கள், சிறுநீரகம், ஈரல், நுரையீரல் ஆகியவை சென்னை மற்றும் கோவை உள்ளிட்ட மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. CA படிச்சிருந்தாருங்க. அவனுக்கு கனவுலாம் அரசு வேலை வாங்கணும்னு ஆசைப்பட்டார். அரசு வேலை வாங்கணும்னு ஆசைப்பட்டு அவர் குரூப் 4 எழுதிட்டு இருந்தார். குடிச்சு படிச்சிருன்னு சொல்லியிருந்தார். இந்த மாதிரி எதிர்பார்க்க விபத்தாகி 2 வீலரில் போய் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாரு. நான் அவன் இறந்தனால இந்த கண் தானம், ஆட்டு எல்லாத்துக்கும் கொடுத்தலாம், இல்லாத பட்டியலாம் உதவிட்டோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏதோ என் பையனுக்கு இந்த மாதிரி ரிப்போர்ட் இருக்கிறது, அது எனக்கு சந்தோஷம். முன்னதாக சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டீன் மணி, கண்காணிப்பாளர் மருத்துவர் தனபால் மற்றும் மருத்துவர்கள் வாலிபர் பிரசாந்தின் உடலுக்கு இன்று மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்தினர். இலங்கையின் மன்னார் மாவட்டம் வங்காளை வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் திடீரென கடல் நீர் மக்கள் வசிக்கும் பகுதிக்குள் புகுந்ததால் மீனவ கிராம மக்கள் அச்சத்திற்கு ஆளாகினர். கடற்கரையில் நிறுத்தப்பட்டிருந்த படகுகள் மற்றும் வலைகள் நீரில் மிதந்த நிலையில் படகுகளுக்கு எவ்வித சேதமும் ஏற்படவில்லை என்று மீனவர்கள் தெரிவித்தனர். சென்னையை அடுத்த குமணஞ்சாவடியில் டீ கடைக்குள் அமர்ந்து டீ குடித்துக் கொண்டிருந்த ஹிந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணி என்ற கட்சியின் மாநில தலைவர் ராஜாஜி என்பவரை அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றார். டீ கடை CCTV கேமராவின் அடிப்படையில் கொலையாளியை தேடி வருவதாக போலீசார் தெரிவித்தனர்.
பிரபல கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு நாள் வாடகைக்கு கார்கள் தேவைப்படுவதாக கூறி 34 சொகுசு கார்களை பெற்று அடமானம் வைத்து பல கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்டதாக கன்னியாகுமரியைச் சேர்ந்த மருந்தக பிரதிநிதி ரமேஷ் என்பவரை பிடித்து கார்களின் உரிமையாளர்கள் நெல்லை காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். கோவை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்தபோது வீசிய பலத்த காற்றால் உடையாம்பாளையம் அருகே தகர கூரை ஒன்று பறந்து சென்று மின் கம்பத்தில் சிக்கிக் கொண்டது. பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அப்பகுதியை அச்சத்துடன் கடந்து சென்ற நிலையில் தகர கூரையை மாநகராட்சி ஊழியர்கள் பாதுகாப்பாக அகற்றினர். அதேபோல் ரேஸ்கோர்ஸ் பகுதியில் தண்ணீர் லாரி மீது சாலையோரம் இருந்த மரம் வேரோடு சாய்ந்ததில் ஓட்டுநர் காயமடைந்தார். தேனி மாவட்டம் போடி மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளான குரங்கணி, கொட்டக்குடி, போடிமெட்டு உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்த மழை காரணமாக கொட்டக்குடி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இரவிலும் மழை தொடர்ந்ததால் ஆற்றில் யாரும் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என பொதுப்பணித்துறை மற்றும் காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வான்வெளி கண்காணிப்பிற்காக இந்திய கடலோர காவல் படையின் அதிநவீன டார்னியர் 228 விமானங்கள் கான்பூரிலிருந்து சென்னைக்கு வந்தடைந்தன. மீனம்பாக்கம் கடலோர காவல் படை விமான தளத்திற்கு வந்த விமானங்களுக்கு வாட்டர் கன் சல்யூட் எனப்படும் நீரை பீச்சி அடித்து வரவேற்பு அளிக்கப்பட்டனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பேருந்து நிலையத்தில் பயணிகளை இறக்கிவிட்டு மதுரைக்கு சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்தை உசிலம்பட்டி தேவர் சிலை அருகே வழிமறித்த ஷேர் ஆட்டோவில் வந்த 5 பேர் பேருந்தின் நடத்துனர் மற்றும் அவரது உதவியாளரை சரமாரியாக தாக்கியதாக புகார் எழுந்துள்ளது. பின்னால் ஹார்ன் அடித்துக் கொண்டே வந்ததால் பேருந்து நடத்துனரை தாக்கியதாக கூறப்படும் 5 பேரையும் தேடி வருவதாக போலீசார் தெரிவித்தனர். IPL கிரிக்கெட் தொடரின் 2வது குவாலிஃபயர் போட்டியில் பங்கேற்க ஹைதராபாத் அணி வீரர்கள் சென்னை வந்தடைந்தனர். விமான நிலையத்திற்கு குடும்பத்தினருடன் வந்த வீரர்களை வரவேற்ற ரசிகர்கள் அவர்களுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். கொடைக்கானல் மலையை ஒட்டிய சின்னூர் ஆதிவாசி காலனி கிராமத்தைச் சேர்ந்த 4 பேர் வெளியூருக்கு சென்று திரும்பிய போது கனமழை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மலையடிவாரத்தில் உள்ள கல்லாற்றை கடக்க முடியாமல் நடுவில் சிக்கிக் கொண்டனர். தகவல் கிடைத்த தீயணைப்புத் துறையினர் சென்று கயிற்றை மரத்தில் கட்டி 4 பேரையும் ஒருவர் பின் ஒருவராக பத்திரமாக மீட்டனர். மேட்டுப்பாளையத்தில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்ததால் அன்னூர் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. அன்னூர் செல்லும் சாலையில் சிவம் தியேட்டர் அருகே கழிவுநீர் கால்வாயை தாண்டி 3 அடி உயரத்திற்கு தண்ணீர் சென்றதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். அப்பகுதியில் டிரான்ஸ்பார்மர் ஒன்று இருந்ததால் ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகன ஓட்டிகள் தண்ணீர் வடியும் வரை காத்திருந்து பின்னர் புறப்பட்டுச் சென்றனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே செட்டியாம்பாளையம் அண்ணன்மார் கோயில் திருவிழாவில் வெட்டப்பட்ட ஆட்டுக்கிடாய்களின் பச்சை ரத்தத்தை மற்ற பூசாரிகளுடன் சேர்ந்து குடித்தும் வாழைப்பழத்தை ரத்தத்துடன் கலந்தும் சாப்பிட்டதாக கூறப்படும் பழனிசாமி என்ற பூசாரி திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்தார். அவரது மரணத்துக்கான காரணம் பற்றி விசாரித்து வருவதாக போலீசார் தெரிவித்தனர். பெரம்பலூர் மாவட்டம் எரையூர் சர்க்கரை ஆலை அருகே IOB வங்கிக்கு சொந்தமான ATMில் புகுந்து அலாரம் வயர்களை துண்டித்து CCTV கேமராக்களை சுவற்றின் பக்கம் திருப்பி வைத்துவிட்டு 3 இயந்திரங்களை இரும்பு கம்பியால் உடைக்க முயன்று முடியாமல் திரும்பிய முகமூடி அணிந்த நபரை தேடி வருவதாக போலீசார் தெரிவித்தனர். சென்னை நுங்கம்பாக்கம் தெற்கு மாட வீதியில் 15 வயது சிறுமியை கடிக்க பாய்ந்த லாப்ரடார் வகை நாய் ஒன்று அக்கம் பக்கத்தினர் விரட்டியதால் அங்கிருந்த பூனையை கடித்து வைத்துவிட்டு ஓடியதாக சிறுமியின் தாத்தா போலீசில் புகார் செய்துள்ளார். நாயை பார்த்து பயந்த சிறுமி காய்ச்சல் ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதாகவும் சிறுமியின் தாத்தா கூறினார். பயம் என்ன சார், அது ரொம்ப மோட்டா இருக்குது நாய். ஒரு 50 கிலோ 60 கிலோ இருக்கிற மாதிரி இது ஒரு நாய். அது சில பேருக்கு அலர்ஜி மாரி ஆகுது பார்த்தாலுமே, அது கடிச்சிடுமா. 2வது 1000 லைட்டில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது இல்லைங்களா, அது என் நண்பர் ஒருத்தர் செல்லில் அமிச்சார்.
அதேமாரி ஆகிட போகுதுன்னு தான் எல்லாருக்கும் பயமாக இருக்குது. மதுரை விரகனூரில் வைகை அணையிலிருந்து ஆற்றில் பாசனத்திற்காக திறக்கப்பட்ட தண்ணீரில் நண்பர்களுடன் குளிக்கச் சென்ற 4ஆம் வகுப்பு மாணவன் நீரில் மூழ்கி உயிரிழந்தான். ஆழமான பகுதியில் சிக்கி மூழ்கியதாக கூறப்படுகிறது. சிறுவனின் உடலை கண்டு குடும்பத்தினரும் உறவினர்களும் கதறி எழுந்தனர். மானாமதுரை இந்தியன் வங்கியின் கதவில் போடப்பட்டிருந்த பூட்டை வெடிமருந்து வைத்து வெடிக்கச் செய்தும் திறக்க முடியாததால் கொள்ளை முயற்சியை கைவிட்டு சென்ற நபரை சிசிடிவி அடிப்படையில் போலீசார் கைது செய்தனர். கடன் தொல்லையால் கொள்ளையில் ஈடுபட முயன்றதாக கூறிய அந்நபரிடம் விசாரித்து வருவதாக போலீசார் தெரிவித்தனர். சென்னை ஆதம்பாக்கம் நியூ காலனி பகுதியில் இரவில் தொப்பி அணிந்து வந்து வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்புடைய டியூப் பைக்கை 3 நிமிடங்களில் திருடிச் சென்ற மர்ம நபர்கள் 2 பேரை சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் தேடி வருகின்றனர். பெரம்பலூரை அடுத்த மங்களமேட்டில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற தாயும் மகளும் பின்னால் வேகமாக வந்த டொயோட்டா கார் மோதியதில் தூக்கி வீசப்பட்டனர். இதில் தாய் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் மகளுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சர்வதேச யோகா தினத்திற்கு தயாராகும் வகையில் திண்டுக்கல்லில் 800க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். விருச்சாசாசனம், தடாசனம், சலபாசனம், அர்த்த கலாசனம் போன்ற பல்வேறு யோகாசனங்களை அவர்கள் செய்து காட்டினர்.